ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கிச்சன் டிப்ஸும் ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எறா நம்ம அதிகமாக வாங்கிட்டோம்னா எப்படி க்ளீன் பண்ணி சேஃப்டி எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எறா வாங்கினதுமே இது மாதிரி நல்ல தண்ணியில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு இது மாதிரி நல்லா அதை கையை வச்சு நல்லா கலக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது இன்னொரு நல்ல தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையானதை வந்து எடுத்துக்கிட்டு மீதியே இது மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையானது நம்ம எடுத்தோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா எறால நமக்கு வந்து நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம எடுத்தால் தான் வந்து நல்லது. இல்லைன்னா நமக்கு அது வந்து ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும். இந்த இறால இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கும் நல்லது. இது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். நடுவில் வந்து இது மாதிரி ஒரு கிள்ளிட்டு அதில் இருக்கிறது நம்ம லைட்டாக இப்படி இழுத்தாலே சூப்பராக நமக்கு 2 பக்கம் இருக்கிறதும் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து 2-3 வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதிகமாக வளையல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை ஸ்டோர் பண்ணலான்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எல்லா வளையலும் இது மாதிரி கயிறு கட்டி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வளையல் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும். அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக வளையல் வச்சுன்னா இது மாதிரி சின்னதாக ஒரு கயிறு வச்சு கட்டி கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வேஸ்ட்டாக இருக்க இது மாதிரி ஆங்கர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இந்த ஆங்கரில் வந்து மேல் பக்கமாக நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கத்தியை சூடு பண்ணி தான் நான் கட் பண்ணேன். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டை போட்டிருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த வழியாக நம்ம எல்லா வலையிலும் இது மாதிரி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வளையிற மாதிரி இருக்குது. எல்லா வலையும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் ரப்பர் பேண்ட் போட்டோம் இல்லையா, அதை வந்து எடுத்து அந்த நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணாலும் இதை மாட்டி வச்சுக்கலாம். நம்ம வார்ட்ரூம்லேயும் மாட்டி வச்சுக்கலாம். பீரோலையும் வந்து சைடில் ஏதாவது மாட்டுறதுக்கு கம்பி மாதிரி இருக்கும், அதுலேயும் நம்ம இதை மாட்டி வச்சுக்கலாம். தேவையான போது எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வளையல் எல்லா வலையிலுமே போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துட்டு நான் எந்த கப் காட்டணும் அந்த கப்பில் நான் வந்து 1.25 கப் நான் வந்து இது மாதிரி சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் ரவையில் கூட இதை செய்யலாம், செம்மையாக இருக்கும். இது வறுத்த சேமியா தான் இருந்தாலுமே லைட்டாக நான் வந்து வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் நமக்கு காஞ்சதும் இதில் பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லவங்கம் சேர்த்துருக்கேன், சோம்பும் சேர்க்குறேன், பட்டை சேர்க்கல. உங்கள் வீட்டில் பட்டை இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்தை பார்த்து நீங்கள் 1 இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து மிளகாத்தூளும் சேர்ப்பேன் ஏன்னா காரத்துக்கு. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது மிளகாத்தூள் தேவையில்லை, ஏன்னா பச்சை மிளகாய் நல்லாவே காரம் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வரும்போது நமக்கு அந்த பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும் போது நல்லாவே நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாமே நல்லா கலந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதும் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை இது மாதிரி வதக்கி நல்லா அது மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம நல்லா மசிய விடலாம். இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லியிலும் புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் புதினாவும் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நமக்கு பிரியாணி செய்கிற அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த கப்பில் தான் தண்ணி எடுத்திருந்தேன். அதாவது 1 1/4 எடுத்திருந்தேன். அதுக்கு நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்த சேமியாவுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆனால் 2 கப் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம உப்பு போட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், உப்பு எப்படி இருக்குன்னு. இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சுருந்தா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது மாதிரி நமக்கு ஒரு கொதி வந்ததும் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். கரெக்டாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் வேணும்னா லைட்டாக நீங்கள் மேலே நெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டீங்க, இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட்டும் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ படி மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் இருக்க தோலெல்லாம் நான் சீவி எடுத்துட்டேன். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் புளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உடைச்ச கடலை இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற சட்னி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சேமியா பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வெந்து வந்துடுச்சு. நமக்கு சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, நல்லா வெந்து நமக்கு நல்லா இருக்கு. கலரும் சூப்பராக இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நல்லா தனித்தனியாக நமக்கு வந்திருக்கு பாருங்க. நம்ம எண்ணெயில் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்ததால நமக்கு இது மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னோட சேனல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன், க்ளீனிங் டிப்ஸும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வாசனைக்கு இது மாதிரி கொத்தமல்லியோ இல்லைன்னா வந்து புதினாவோ போட்டுட்டு நம்ம இறக்கும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கிச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரவையிலையும் நீங்கள் செய்யலாம், நல்லா அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சட்னியில் ஊற்றிட்டோம்னா சூப்பரான ஹோட்டல் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.